ஆளுநரை சந்தித்த பிறகு தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இரண்டாவது கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சிக்கு வருவதற்கான முழு அதிகாரமும் இருப்பதாக குறிப்பிட்டு இரண்டாவது கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று வழங்கியிருக்கின்றார். பெரும்பான்மைக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 234 என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய இரு தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கையில் இருக்கின்றது. இதில் விஜய் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் 107 சட்டமன்ற உறுப்பினர்களே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கையில் இருக்கும். அதன்படி காங்கிரஸ் ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 112 சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்களுடைய கையில் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மைக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றது. இதன் ஒரு பக்கம் இருக்கவே தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த 3 கட்சிகளிடமும் தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என மொத்தம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 3 கட்சிகளிடம், தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையான பெரும்பான்மை கட்சிகள் ஆதரவு இந்த 3 கட்சிகளிடம் இருக்கின்றது என்ற அடிப்படையில் 3 கட்சிகளிடமும் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. தற்பொழுது ஆளுநரை சந்தித்து தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு முழு அங்கீகாரமும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் கடிதமானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாகவே தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முகாம் அலுவலகத்தில் இது தொடர்பாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. உயர்மட்ட நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்ட வல்லுநர்களும் இடம்பெற்றிருக்கின்றனர். சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கையை எப்படி மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து பனையூரில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பில் 107, அதாவது விஜய் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் ஆதரவு தரப்பிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருக்கின்றனர். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவை. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய 2 கட்சிகள் என மொத்தம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தரப்பில் இருக்கின்றது. விஜய் திருமாவளவனை தனிப்பட்ட முறையில் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் எனவும் சொல்லப்படுகின்றது. அதாவது திருமாவளவன் தரப்பில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் விஜய் தன் வசம் படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளுநரை சந்தித்த பிறகு தாவேக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது ஆளுநரை சந்தித்த பிறகு பட்டினப்பாக்கம் இல்லம் சென்றடைந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். பட்டினப்பாக்கம் இல்லம் சென்றிருக்கக்கூடிய விஜய் சில சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். வழக்கறிஞர் அணி உள்ளிட்டவர்களோடு அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது. இப்பொழுது விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் எத்தனை என்பதிலே சில மாறுதல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு மட்டும்தான் வழங்க முடியும். விஜய் 2 இடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதற்காக விஜய் எழுந்து 2 வாக்குகளாக தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய முடியாது. விஜய் ஒரு வாக்கு தான் பதிவு செய்ய முடியும். எனவே அறுதி பெரும்பான்மை இடம் என்பது ஒரு மாநிலத்தில் மொத்தம் எத்தனை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அதில் 50% உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் அறுதி பெரும்பான்மை இடம். 234 என்று ஒன்று வைத்தோம் என்றால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் சபாநாயகரோடு சேர்த்து 118 வரும். அதாவது 117 உறுப்பினர்கள் சபாநாயகராக இருப்பவர் வாக்களிக்க முடியாது. எனவே 118 உறுப்பினர்கள் இருந்தால்தான் அறுதி பெரும்பான்மை இடம். எப்பொழுது என்றால் 234 வாக்குகள் சட்டப்பேரவைக்குள் இருந்தால் மட்டும்தான். ஆனால் இங்கே விஜய் என்பவர் 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட்டார். எனவே அவர் ஒரு வாக்குதான் அளிக்க முடியும் என்ற சூழ்நிலையிலே
223 சட்டப்பேரவையினுடைய எண்ணிக்கை பலம் குறைந்துவிடும் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய நாளிலே. அப்பொழுது 233 50% இடங்கள் என்றால் என்ன வரும்? 116 வரும். 116 வரக்கூடிய சூழ்நிலையிலே சபாநாயகருக்கு ஒரு ஓட்டு அவர் வாக்களிக்க முடியாது என்றால் மொத்தமாக 117 இடங்கள் வரை இருந்தாலே அந்த வாக்கெடுப்பை வெற்றி கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும். எனவே விஜய்க்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இடங்கள் ஏற்கனவே விஜய் தன்னோடு சேர்த்து 108 இடங்களை பெற்றிருக்கின்றார். அதில் அவருக்கு ஒரு தொகுதியை கழித்து விட வேண்டும். 106 குறைந்துவிடும். 106 கூடுதலாக 108 இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு இடத்தை கழித்துக் கொண்டால் 107 குறைந்துவிடும். 107 காங்கிரசினுடைய 5 சேர்க்கும் பொழுது 112. 112 பெரும்பான்மைக்கு தேவையான இடம் மற்றும் ஒரு சபாநாயகர் எனும் பொழுது 233 50% என்பது 116. ஒருவர் சபாநாயகராக இருப்பவர் வாக்களிக்க முடியாது. எனவே அவரை கழித்து விட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மொத்தமாக 117 தொட வேண்டும் என்றால் அந்த 118 வாக்குகள் வரை இருந்தால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்ற சூழ்நிலையிலே விஜய்க்கு இன்னும் தேவை 6 உறுப்பினர்கள். அந்த அடிப்படையிலே இடதுசாரிகள் வசம் 4 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வசம் 2 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 4 கூட்டல் 2 ஏற்கனவே 112. அந்த 112 6 கூட்டும் பொழுது 118. ஒரு சபாநாயகர் வாக்கு கடந்து விட்டாலும் கூட 117 என்ற அந்த பெரும்பான்மை இடங்களை பெற்றுவிட முடியும் என்பதன் காரணமாக விஜய்க்கு இப்பொழுது தேவை மொத்தமாக இன்னும் கூடுதலாக 6 வாக்குகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 234. சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகள் என்று வைத்துக் கொள்வோம் 4 உறுப்பினர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்கள். எனவே இவர்கள் ஆதரவு அளித்தாலே விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இப்பொழுது வந்துவிட முடியும். இவ்வளவுதான் கணக்கு. எனவே இந்த சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 6 உறுப்பினர்களும் ஆதரித்தால் மிகவும் கச்சிதமாக அந்த 6 என்பது சரியாக அந்த எண்ணிக்கையை தொட்டுவிடும். 118 உறுப்பினர்கள், அதில் 117 ஆதரவு என்ற அடிப்படையில் எண்ணிக்கையை தொட்டுவிடும். இதன் காரணமாக விஜய் முதலமைச்சராக வருவதற்கு எந்த சிக்கலும் இருக்காது. இந்த நிலையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 இடதுசாரிகளும் இணைந்து என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் மனம் உவந்து விஜயை ஆதரிக்க முன் வந்து விட்டால் அடுத்த நிமிடமே விஜய் ஆளுநர் மாளிகைக்கு அந்த ஆதரவு கடிதத்தை வழங்கி விடுவார். 6 உறுப்பினர்கள் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார்கள். ஏற்கனவே 113. அதில் என்னுடைய ஒரு வாக்கை நீங்கள் கழித்து விட்டால் கூட 112 என்று எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு 6 மொத்தமாக 118 ஆதரவு கடிதத்தை நான் உங்கள் வசம் ஒப்படைத்து விட்டேன். அதில் அன்றைய நாளிலே வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது தற்காலிக சபாநாயகராக உட்காரக்கூடிய ஒருவர் வாக்களிக்க முடியாது என்று நீங்கள் சொன்னாலும் 117 தான் 50% இடம். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய பலம் வாக்கெடுப்பு நாளின் பொழுது விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதால் 223 குறைந்துவிடும். அதில் 50% எண்ணிக்கை என்பது 117 வந்து நிற்கும். எனவே 117 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் போதும். நான் இந்த 6 உறுப்பினர்களோடு சேர்த்து அந்த எண்ணிக்கையை நான் உங்களுக்கு 118 கொடுத்து விட்டேன். என்னை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று விஜய் முறையீடு செய்ய முடியும். எனவே இந்த 6 உறுப்பினர்கள் மட்டும் இப்பொழுது ஆதரித்து விட்டால் தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து விடுவார். அதற்கான நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் ஏற்கனவே விஜயை ஆதரிப்பதற்கு முன்பாக அரசியல் களத்திலே என்ன மாதிரியான கருத்துக்களை விதைக்க வேண்டுமோ அதை விதைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இது போன்ற ஒரு நிலையிலே தொடர்ந்து ஒரு குழப்ப நிலை நீடித்துக் கொண்டிருப்பது ஆட்சியாளர்களுக்கு அரசு நிர்வாகத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிகளின் காரணமாக கடந்த ஒரு 40-50 நாட்களாக தமிழகத்திலே ஆட்சி நிர்வாகத்தில் அந்த ஒரு தொய்வு நிலை இருக்கும். அரசு துறையிலே அதிகாரிகள் மட்டுமே சில கோப்புகளை கையெழுத்திட்டு நகர்த்த முடியாத அமைச்சரவையினுடைய முடிவுகள் தேவைப்படும். எனவே ஒரு புதிய அரசு அமைவது அவசர தேவையாக இருக்கும். அதன் அடிப்படையிலே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதற்கு மனம் உவந்து தங்களுடைய ஒப்புதலை வழங்கும் பொழுது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விஜயை அவர்கள் ஆட்சி அமைக்க வைப்பார்கள். ஒரு புதிய அரசு அமைந்த பிறகு அரசினுடைய அன்றாட பணிகள் வழக்கம் 3 தொடரும். எனவே தொடர்ந்து இந்த குழப்ப நிலை நீடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது ஆளுநர் மூலமாக ஆட்சி நடைபெறுவதற்கான வழிவகை செய்துவிடும். அது அரசு துறையினுடைய அதிகாரிகள் வழக்கமான அன்றாட பணிகளை மேற்கொள்வதிலே ஒரு சில தற்காலிக தொய்வை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணமாக பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் உடனடியாக ஒரு ஆட்சி அமைவதைத்தான் விரும்புவார்கள். அந்த அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் தமிழகத்தினுடைய இந்த நிலை தேக்க நிலையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினர் நம்புகின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதற்கு ஏற்பதான் இருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த முடிவுகள் வரலாம் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவை கோரியிருக்கின்றது. எந்த நிமிடம் வேண்டுமானாலும் திருமாவளவனும் இடதுசாரியினுடைய தலைவர்களும் நாங்கள் விஜய்க்கு ஆதரவளிக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டால் அதற்கு அடுத்த நாளே விஜய் பதவியேற்றுக் கொள்ள முடியும். அதன் பிறகு திமுக அதிமுக இணையுமா
அதிமுகவிலிருந்து உறுப்பினர்கள் வந்துவிடப் போகின்றார்களா? பாண்டிச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்களுக்குள்ளே ஏதேனும் பிளவு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை போன்ற எந்த விவாதங்களுக்கும் அங்கே இடம் இருக்காது. ஆனால் விஜய் ஆட்சி அமைத்த பிறகும் கூட ஒரு சவால் இருக்கும். ஏதேனும் ஒரே ஒரு உறுப்பினர் அந்த எண்ணிக்கையில் 118 என்கின்ற எண்ணிக்கைக்குள்ளாக ஒரே ஒரு உறுப்பினர் சற்று மனம் மாறி அவர் வேறு ஏதேனும் ஒரு அணிக்கு சென்றால் ஆதரவை விலக்கிக் கொண்டாலே ஆட்சி கவிழக்கூடிய ஒரு அபாயம் உருவாகும் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அதற்கான உடனடி வாய்ப்புகள் இல்லை என்பதன் காரணமாக, ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் வசம் இருக்கக்கூடிய 2 உறுப்பினர்களும் கட்சியினுடைய தலைமை சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியவர்கள் தான். அதே போன்று இடதுசாரிகளும் கூட உடனடியாக தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இடதுசாரிகளுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது உடனடியாக எந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுத்து விட மாட்டார்கள். ஒரு சிறிய நிலைப்பாடாக இருந்தாலும் செயற்குழு கூட்டுவார்கள். கட்சியினுடைய பொலிட் பீரோ ஒன்று கூடி விவாதிக்கும். எனவே அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுப்பதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஆனால் ஒரு நிலைப்பாட்டை இடதுசாரிகள் எடுத்து விட்டால் அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் வெளியில் வரமாட்டார்கள். விஜயை அவர்கள் ஆதரிப்பதற்கு நீண்ட இழுபறி இருக்கும். அவ்வளவு எளிதாக விஜயை ஆதரித்து விட மாட்டார்கள். ஆனால் விஜயை ஆதரித்து விட்டு அரசியல் காரணங்களுக்காக உடனடியாக தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி இடதுசாரிகளாக இருக்க மாட்டார்கள். ஆதரவு கொடுத்து விட்டால் அந்த ஆதரவை கண்டிப்பாக அவ்வளவு எளிதாக அவர்கள் விலக்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தற்போதைய 2 உறுப்பினர்களும் கூட அந்த கட்சியினுடைய தலைமைக்கு, நிர்வாக குழுவிற்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் என்பதன் காரணமாக உடனடியாக விஜய்க்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசினுடைய தேசிய முகமாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி விஜயோடு நல்ல நட்பு பாராட்டக்கூடியவராக இருக்கின்றார். திமுக மீதான ஒரு அந்த தேக்க நிலை காரணமாக திமுகவோடு பழைய நட்புறவை அவர் தொடர்வதற்கு விரும்பாததன் காரணமாகவே இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார். எனவே ராகுல் காந்தியை மீறி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டார்கள். ராகுல் காந்தி விஜயோடு நட்பு பாராட்ட விரும்புவதன் காரணமாக அந்த உறுப்பினர்கள் 5 பேருமே ஸ்திரமாக இருப்பார்கள். எனவே விஜய் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆதரவு எண்ணிக்கை மிகவும் கனகச்சிதமான ஒரு எண்ணிக்கையாக இருந்தாலும் அதன் காரணமாக அரசியலில் எந்த விதமான தேக்க நிலையும் சவாலும் உடனடியாக விஜய்க்கு வந்துவிடாது. எனவே தாவேகாவினர் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் எப்பொழுது தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அறிவிக்கப் போகின்றார்கள். இதுதான் இப்போது விஜயினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டுவிட்டால் உடனடியாக அந்த ஒரு வாய்ப்பு அமைந்துவிடும் விஜய்க்கு. இந்த சூழ்நிலையிலே தனிப்பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை எந்த அடிப்படையிலே 117 அல்லது 118 என்பது தமிழகத்தில் பெரும்பான்மை இடங்களாக தேர்வு செய்யப்படுகின்றன என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மொத்த உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே 234. ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 50% உறுப்பினர்கள் அந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே 234 என்பதில் சரிபாதி எண்ணிக்கை 117. ஆனாலும் கூடுதலாக ஒரு இடம் வேண்டும். அது ஏனென்றால் சபாநாயகராக அமரக்கூடியவர். சபாநாயகருக்கு குறிப்பிட்ட நாளிலே வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படாது. அதாவது வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது சரி சமமாக இருக்கின்றது. 2 பக்கமும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானம் சம எண்ணிக்கையில் இருக்கின்றது. ஆதரவு எதிர்ப்பும் ஒரே எண்ணில் இருக்கின்றது என்றால் சபாநாயகருக்கு அப்பொழுது ஒரு வாக்கு வழங்குவார்கள். சபாநாயகர் அந்த நேரத்தில் மட்டும்தான் வாக்களிக்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும் பொழுது ஒரே விதமான எண்ணிக்கையிலே 2 தரப்பும் நிற்கும் பொழுதுதான் சபாநாயகர் வாக்களிக்க முடியுமே தவிர மற்ற நேரத்தில் சபாநாயகர் வாக்களிக்க முடியாது. எனவே சபாநாயகர் இடத்தை சேர்க்காமல் 117 சபாநாயகரையும் இணைத்துக் கொண்டால் 118 தமிழகத்திலே ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை. அதே நேரம் விஜய் என்பவர் 2 இடத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே விஜய் ஒருவருக்கு ஒரு வாக்குரிமை என்ற அடிப்படையில் வாக்கெடுப்பு நடைபெறக்கூடிய நாளில் ஏதேனும் ஒரு வாக்கை தான் வழங்க முடியும். 2 சட்டப்பேரவையில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதற்காக 2 வாக்களிக்க முடியாது. எனவே பேரவையிலே ஒரு தொகுதி எண்ணிக்கை குறைத்துக் கொள்ளப்படும். 233 அது மாற்றப்படும். 233 மாற்றப்படும் பொழுது மொத்தமாக சபாநாயகரோடு சேர்த்து 117 இருந்தால் போதுமானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே விஜய் இப்பொழுது 117 உறுப்பினர்கள் ஆதரவை பெறத்தான் விரும்புவார். அந்த 117 எப்படி வருகின்றது என்று நாம் கணக்கு பண்ணினோம் என்றால் விஜயிடம் இருக்கக்கூடிய இந்த விஜயோடு இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை உள்ளிட்டவற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விஜய் 107 இடங்கள் மொத்தமாக இருப்பதாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். 108 ஒன்றை கழித்து விட்டால் 107 இடங்கள் விஜய் வசம் இருக்கின்றன. காங்கிரஸ் 5 கொடுத்திருக்கின்றது. 107 5 கூட்டும் பொழுது 112. 112 சபாநாயகரையும் சேர்த்து இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு 117 இருந்தாலே அவர்கள் ஆட்சி அமைத்து விட முடியும். என்றாலும் கூட கூடுதலாக ஒரு இடத்தை பெற்று அவர்கள் 2 கம்யூனிஸ்டுகள் வசம் 4 விடுதலை சிறுத்தைகள் வசம் 2 என்று மொத்தமாக ஒரு 118 இடங்கள் வரை கணக்கு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனையிலே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆளுநர் அழைத்து தன்னுடைய விளக்கங்களை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்.
ஆளுநர் தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் விஜய் ஆலோசனையிலே ஈடுபட்டு வருகின்றார். சில சட்டப்பூர்வ ஆலோசனைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. பட்டினப்பாக்கம் இல்லத்திலே சில முக்கிய நிர்வாகிகளோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றார். ஆளுநர் தொடர்ந்து தாமதம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சட்டப்பூர்வமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பது தொடர்பாகவும் விஜய் தரப்பில் இந்த ஆலோசனைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது விஜய் பெற்றிருப்பது பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட தனிப்பெரும்பான்மை இடங்கள் தான். வழக்கமாக தனிப்பெரும்பான்மை பெறக்கூடியவர்கள், தனிப்பெரும்பான்மை என்பது போட்டியிட்ட கட்சிகளில் யார் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அவர்களை அழைத்து ஆளுநர் ஆட்சி அமைக்க சொல்லிவிடுவார். அல்லது அது எப்பொழுது மாறும் என்றால், முதலிடம் பெறாமல் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்ற கட்சிகள் ஒன்றாக கைகோர்க்கும் பொழுது அவர்கள் உண்மையான அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்றுவிட்டார்கள் என்றால் ஆளுநரை சென்று சந்தித்து எங்களிடம் அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது, சட்டப்பேரவைக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 50% உறுப்பினர்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள், எனவே எங்களுக்கும் ஒரு அணி கூடுதலாக வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதற்காக அறுதி பெரும்பான்மை பெறாத அந்த அணியை நீங்கள் ஆட்சி அமைக்க அழைக்கக்கூடாது, அறுதி பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய எங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.